என் பேர் வந்துங்க ஈஸ்வரன். விஜயகாந்த் கேப்டனுடைய பேரை பாதி சேர்த்து வச்சுருக்கேன். விஜய் ஈஸ்வரன் என் பேர். இதய தெய்வம் கேப்டனோட கிட்டத்தட்ட வந்து ஒரு 36 ஆண்டுகள் அவரோட நான் வாழ்ந்திருக்கேன். அவர் வீட்டோட ஏழைகளுக்கு செய்யணுங்கிற எண்ணத்தை தவிர, சிந்தனை தவிர அவருக்கு வேறு எதுவுமே உதயமானதில்லை. சாகும்போது எதுவும் கொண்டு போகிறதில்ல. ஆறு அதுதான் நமக்கு சொந்தம். இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒன்று சாதிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இருந்தது. பொதுவாகவே வந்து அவருக்கு சின்ன வயசுலேருந்தே நண்பர்களோடும் ஏழைகளோடும் ஒட்டி உறவாக வாழ்ந்தவர் தான் அவர். சினிமாவுக்கு வரக்கு முன்னாடி, சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவரை சுற்றி எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கூட்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஆரோக்கியமாக எல்லோரும் வந்து ஜெயிக்கணும், எல்லோரும் சக்ஸஸ் பண்ணணுங்கிறக்குள்ளே வந்து சென்னை வந்து அத்தனை பேர்த்தையும் வாழ வச்சார். அதில் நானும் ஒருத்தன். நான் வந்து என் குழந்தைகளுக்கு எல்லா சௌகரியங்களும் பண்ணி கொடுத்து, என் குடும்பத்துக்கெல்லாம் பண்ணி கொடுத்து, அவரோட நான் கிட்டத்தட்ட ஒரு 36 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கேன். ஒரு 56 படம் அவரோட நடிச்சிருக்கேன். வீட்டோடு வச்சு எனக்கு குடும்பத்தில் அவர் என்ன வந்து சாப்பிட்றாரோ, அவர் என்ன மாதிரி வாழ்ந்தாரோ, எண்ணங்களோ அதெல்லாமே எனக்கும் கொடுத்து எல்லாத்தையுமே அழகு பார்க்குற மாதிரி என்னையும் பார்த்தார். அவர் இன்றைக்கி இல்லை, தெய்வமாயிட்டார். ஆனால் அவர் இருந்திருந்தால் இன்றைக்கி ஏழைகளுக்கு ஒரு ஆலமர விருட்சகமாக இருந்து எத்தனையோ ஏழைகளை காப்பாற்றியிருப்பார். அவர் லஞ்ச லாவணியத்துக்கோ இல்லை பொய்யுக்கும் திருட்டுக்கும் எப்பவுமே இடம் கொடுத்ததில்லை. அவரோட வாழ்ந்தவங்க எல்லாருமே சரியாக இருக்கும்னு நினைப்பார். அவர் சரியாக தான் இருந்தார். இன்றைக்கி தெய்வமாயிட்டார். ஆனால் தெய்வமானாலும் எங்களோட வாழ்ந்துட்டுருக்காரு, எங்களை ஆசீர்வச்சிட்ருக்காரு. இன்றைக்கி எங்கள் குடும்பமெல்லாம் நல்லா இருக்குதுன்னா அவருடைய போட்ட பிச்சை தான். அதனால் என்றைக்கு அவர் வந்து இந்த மண்ணில் வாழ்ந்துட்டுருப்பார், இந்த உலகம் அழியிற வரைக்கும் வாழ்வார். நான் அவரோட இன்றைக்கி நேற்று இல்லை, 36 ஆண்டுகளில் அவருடைய குணாதிசயங்கள் நல்லது கெட்டது எல்லாம் பார்த்தவன், ஒட்டி வாழ்ந்தவன், வீட்டோடு வாழ்ந்தவன். அவருடைய அரசியலும் சரி, மன்ற நிர்வாகம் இருக்கும்போதும் சரி, எப்போ பாரு ராவுத்தூர் ஃபிலிம்ஸில் பாண்டி பஜாரில் டெய்லி ஒரு 500 பேர்த்துக்கு சாப்பாடு கிடச்சிட்டே இருக்கும். இன்றைக்கும் சாப்பாடு அவர் இல்லாமல் இருந்தாலும் கூட அப்பவும் சாப்பாடு போட்டுட்ருக்காரு. மகராசை நல்லா இருக்கணும், ஏழைகளை எல்லாம் நல்லா வாழ்த்தணும்னு வாழ்ந்தவர் இன்றைக்கி தெய்வமாயிட்டார். இருந்தாலும் தெய்வமாக இருந்து எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். நடித்த அனுபவங்கள்னு சொன்னாங்க, ஒரு சாதாரண ஒரு லைட் மேனாக இருந்தாலும் கூட அவரோட தோளில் கை போட்டு அவரோட பழகுவாருங்க. நான் ஒரு ஹீரோ, பெரிய நடிகை அப்படிங்கிறதே கிடையாதுங்க. அதே மாதிரி சகா நடிகர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதையும் எடுத்துக்கிட்டு அவங்களுக்காக பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், அதாவது குடும்ப கஷ்டமாக இருந்தாலும் இல்லை அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து இவருடைய சொந்த பிரச்சனையை எடுத்து செய்வாருங்க. அவருடைய குணங்கள். நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிற போது நடிகர் சங்க பிரச்சனையை அவ்வளோ பிரச்சனையும் எடுத்து அது எல்லாம் வந்து கடனை கட்டி 6 கோடி ரூபா அந்த நடிகர் சங்கத்தில் சேமித்து வச்சு, அது இல்லாமல் மருத்துவத்துக்காகவும் நலிந்த கலைஞர்களுக்கு மாதம் வந்து உதவித்தொகை வர்ற மாதிரியும் பண்ணி ஹாஸ்பிட்டல் நடத்தி அவங்களுக்கு வந்து அந்த வேன் வசதியெல்லாம், ஆம்புலன்ஸ் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து எல்லாமே சிறப்பாக செஞ்சுட்டு தான் அவர் அரசியல் பண்ணுறதுனால அவர் இனி பொது வாழ்க்கையில் இருக்கையில் அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக வெளியே வந்தார். ஆனால் அவர் இருக்கிற வரைக்கும் நடிகர் சங்கம் ஒரு பொற்காலம் சார். அவருக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், குதிரையும் ஓட்ட தெரியாது, ஒன்றும் தெரியாது. எனக்கு குதிரை ஓட்டு கற்றுக் கொடுத்து ஃபைட் எப்படி பண்ணணும், எப்படி விழுகணும், எப்படி நடிக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்தவர் சார். அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எப்படி இருக்கணுங்கிறதும் சொல்லி கொடுத்தார் சார். அது பிரகாரம் தான் என்னுடைய பிள்ளைகளையெல்லாம் வளர்த்தி ஆளாக்கினேன். இன்றைக்கி எல்லாம் நல்லா இருக்கும் அந்த மகராசனால், அந்த தெய்வத்தினால். இதுதான் உண்மை. தனிப்பட்ட முறையில் எல்லாத்துக்குமே சொல்லுவாருங்க சார். எனக்கு நிறைய சொல்லியிருக்காரு. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, இருக்கிற இடத்துல சிறப்பாக இருக்கணும், வாழ்க்கையில் அது ஒன்று தான் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கணும், பார்த்துக்கோ அப்படின்னா சார். அவர் நேரம் காலம் பார்த்தது கிடையாது சார். ஒரு காரியத்தை எடுத்தால் அந்த காரியம் முடிக்கிற வரைக்கும் சாப்பாட்டை பற்றியோ தூக்கத்தை பற்றியோ நினைக்கவே மாட்டார் சார். அந்த காரியத்தை சாதிச்சுட்டு தான் அடுத்த பிரச்சனைக்கே போவார், அடுத்த வேலைக்கே போவார். இவர் எத்தனை பேர்த்த நடிகன் ஆக்கியிருப்பார், எத்தனை பேர்த்த டெக்னிக்கல் லைனில் டைரக்டர் ஆக்கியிருப்பார், கேமராமேன் ஆக்கியிருப்பார். ஏன் நான் கேட்குறேன், இவங்கெல்லாம் வந்து திருப்பி செய்யணுமில்ல, அந்த கடமையை செய்யணுமா இல்லையா? அப்படி பார்க்குற போது செம்மையெல்லாம் மேலே உயர்த்தி கொண்டு போயிருக்கணும் சண்முக பாண்டியனை. யாருமே வந்து பண்ணலைங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான பெரிய நடிகர்கள் இருக்காங்க. நான் அது இப்போ சொல்ல விரும்பலை, அது சொன்னால் சரியாக வராது. ஆனால் காலம் பதில் சொல்லுங்கள். எல்லாருமே சொல்லுவாங்க அந்த அம்மாவை, யாருங்க, ஜெயலலிதா அம்மாவை சொல்லுவாங்க.
ஜெயலலிதாமாவை காட்டிலும் ஆனஸ்ட் உள்ளவங்க, அந்த மேன் பவர் உள்ளவங்க, எதையும் சாதிக்கூட வல்லமை உள்ளவங்க. அந்த வைராக்கியம் வந்துங்க விளையாட்டுக்காக சொல்ல அவங்களுக்கு இருக்குது.